Hi friends, welcome to Bensi Flower channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th இங்கிலீஷ் கிளாஸ் டே 2 கிளாஸ். டே 1 கிளாஸ் பார்க்கலனா பார்த்துட்டு டே 2 கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டே 1ல ஒரு பேராகிராஃப் நடத்தியிருக்கேன், ஃபஸ்ட்டு லெசனில் உள்ளது. அது எல்லாத்தையும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நான் எழுதியிருக்க மாதிரியே நீங்களும் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் எழுதி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ப்ராஸில் இம்பார்ட்டன்ட் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா எ நைஸ் கப் ஆஃப் டீ 2 படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக 5 மார்க் எடுக்கலாம். அப்புறம் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் இது நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு 2 நீங்கள் இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் போயத்தில் த காஸ்டில் அவர் கேஷுவர் எனட்ரி இது 2 நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிட்டால் போதும். ஆல் த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும், இம்பார்ட்டன் அவ்வளோவா கிடையாது. அப்புறம் சப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் எழுதுகிற மாதிரி படிக்க வேண்டாம், ஜஸ்ட் அதோட கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். லைஃப் ஆஃப் பை, காட்ஸ் இஸ் த ட்ரூத், ஆக்சினோவா அந்த லெசன், இந்த 2 லெசன் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதோட கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஹின்ஸ் டெவலப் இல்லைனா சம்மரி மாதிரி தான் கேட்பாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை 3 பாட்டாக எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு கிராமர் நடத்தும்போது உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் பேராகிராஃப் எல்லாமே நான் சொல்லி தந்துடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போயத்தில் உள்ள பேராகிராஃபும் நான் உங்களுக்கு எப்படி எழுதணுங்கிறதையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எ நைஸ் கப் ஆஃப் டீ அதை எழுதின ஆர்த்தர் ஜார்ஜ் ஓர்வெல். தீம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஏ டீ, அதாவது ஒரு டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை ஜார்ஜ் ஆர்வெல் அவரோட 11 ரூல்ஸ் வழியாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த 11 ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் ஃபுல் மார்க். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன், இதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. வீடியோக்குள்ளே நான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. Introduction ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. A nice cup of tea by George Orwell is a discussion of the craft of making a cup of tea. The author gives 11 golden rules to prepare a tea. அதாவது ஜார்ஜ் ஓர்வெல் ஒரு டீயை எப்படி போடலாம் அதுக்கு நம்மளுக்கு 11 கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த 11 கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நைஸ் கப் ஆஃப் டீ எழுதினவர் பேர் ஜார்ஜ் ஓர்வெல், அது ஒரு கிராஃப்ட், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ரூல் என்ன, ஹீ பிகைன்ஸ் டு இன்சிஸ்ட் ஆன் யூஸிங் அன் இண்டியன் டு ஃபீல் வைசர், பிரேவர் அண்ட் மோர் ஆப்டிமிஸ்டிக். அதாவது டீ ஒருத்தங்களோட இந்தியன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை ரொம்ப வைஸாக வைக்கிறதுக்கும் பிரேவாக வைக்கிறதுக்கும் டீ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவமாக இருக்குது. அப்புறம் செகண்ட்லி டீ ஷுட் பி மேட் இன் எ டீ பாட். டீ பாட்டில் தான் செய்யணும், அதுதான் 2வது பாயிண்ட். அப்புறம் தேர்ட்லி த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். அப்புறம் ஃபோர்த்லி த டீ ஷுட் பி ஸ்ட்ராங், அதாவது அந்த டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் ஃபிஃப்த்லி த டீ பவுடர் ஷுட் பி இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கிளாஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்தும். அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கேளுங்க. அது இங்கிலீஷில் வேணுமா தமிழ் மீடியமாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபிஃப்த்லி த டீ பவுடர் ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த டீ பாட். அதாவது டீ பவுடரை டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன செய்யணும், டீ பாட்டில் போட்டால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கோல்டன் ரூல் 11 கோல்டன் ரூல் நம்மளுக்கு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த நைஸ் கப் ஆஃப் டீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபஸ்ட்டு டே 1 கிளாஸில் படித்தது. இந்த 2 படித்தாலே போதும், கன்ஃபார்மாக உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிக்ஸ்த்லி ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டு த கிட்டில் அண்ட் நாட் அதர் வே அபவுட். அப்புறம் 7த்லி ஆஃப்டர் மேக்கிங் த டீ இட் ஷுட் பி ஸ்டிர்ட் வெல். அதாவது நம்ம 7th என்னதுன்னா ஒரு டீ நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை நல்லா ஸ்டிர் பண்ணிடணும். அப்புறம் 8த்லி இட் ஷுட் பி ட்ரங்க் அவுட் ஆஃப் எ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப். அதாவது அதை குடிக்கிறதுக்கு ஒரு கப், பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் நம்ம குடிக்கும்போது தான் டீ நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் டு அவாய்ட் இட் கெட்டிங் கோல்டு பிஃபோர் ஒன் ஹேஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட். கோல்டு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 9த்லி ஒன்லி மில்க் வித்தவுட் மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் டீ க்ரீமி. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதே மெத்தடோடு நீங்களும் எக்ஸாமில் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மில்க் கிவ்ஸ் டீ ஒன்லி எ
சிக்லி டேஸ்ட். அப்புறம் மில்க் வந்து டீக்கு வந்து ஒரு சிக்லி டேஸ்ட்டு தான் கொடுக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. க்ரீமி மில்க். அப்புறம் 10th த டீ ஷுட் பி poured into த கப் ஃபஸ்ட். அதாவது டீ வந்து கப்பில் ஊற்றணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்லி த டீ ஷுட் பி வித்தவுட் சுகர் த டீ லவ்வர்ஸ். அதாவது டீ வந்து சுகர் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் தான் குடிக்கணும். குடித்தாதான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு டீயோட டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். வில் நெவர் டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் த டீ பை புட்டிங் சுகர் இன் இட். அதில் வந்து சுகர் வந்து சேர்க்கவே கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு பர்ஃபெக்டான டீ வந்து கிடைக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்த டீ கப் ஆஃப் டீ இதோட நம்மளுக்கு வந்து ப்ரோஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் வந்து இதோட முடிஞ்சுது. இது 2 படித்தா போதும். 3வது பேராகிராஃப் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நாள் நான் சொல்லித்தரேன். அதோட கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஜஸ்ட். அப்புறம் கன்க்ளூஷன் வந்து த ரூல்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஓர்வெல் ஆர் த கோல்டன் பிரின்சிபல்ஸ் நாட் ஒன்லி டு ஹிம் பட் ஆல் த லவர்ஸ் ஆஃப் டீ ஆல்சோ. அவர் சொல்லுது அந்த கோல்டன் ரூல்ஸ், அதாவது ஜார்ஜ் ஓர்வெல் சொல்கிற கோல்டன் பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் வந்து டீ லவர்ஸ்க்கு தான், அவருக்காக மட்டும் இல்லை, டீ லவர்ஸ்க்காக. அதாவது மாரல் ட்ரிங்கிங் டீ இஸ் அன் ஆர்ட். அதாவது டீ குடிக்கிறது ஒரு கலை அந்த மாதிரி மாரல் சொல்லி முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி நைட்குள்ளே உங்களுக்கு பாடத்தில் உள்ள போயத்தில் உள்ள நெக்ஸ்ட்டு 2 பேராகிராஃப் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியத்துக்கா, இப்போ காமர்ஸ்னால் உங்களுக்கு வணிகம் வேணுமா இல்லை காமர்ஸ் வேணுமான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் கேளுங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 3rd டே உங்களுக்கு நடத்துதேன். எக்ஸாம் எல்லாருமே நல்ல மாதிரி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.